ஹலோ அருண், கிளம்பிட்டியாடா? பேபி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் டேர்ம் குட் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். இன்னைக்கு நம்ம போற மாதிரி தானே பிளான் பண்ணோம், அப்புறம் என்ன திடீர்னு? ரொம்ப நாள் கழிச்சு மெசேஜ் பண்ணுறான். போகலன்னா நல்லா இருக்காது பேபி. நீ மட்டும் போய் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. அப்புறம் விக்ரம், வீக்கெண்ட் எப்படி போச்சு? எங்கடா இங்கே காசு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வேறு ஏறிட்டே போகுதுடா. என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாருக்கும் இருக்கிறதாண்டா. சரி விட பார்த்துக்கலாம். அப்புறம் அருண், லெவன் பற்றி வீட்டில் சொன்னியா? இல்லைடா, இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகலை. நாங்களே இப்போ தான் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். ஆ, என்னது மூளைக்கு வேலை கொடுக்குறியா? என்ன திருடம் போலீஸா? தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது ரெடில் கேம். நாங்கள் பார்க்காத ரெடில் கேமா? எங்கே ஒன்று கேளு பார்ப்போம். ஒரு நதி இருவரையும் அழைத்துச் செல்கிறது. ஒருவன் கரையை பிடிக்கிறான், இன்னொருவன் நதியை. யார் தப்பிக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கரையை பிடிக்கிறவன் தான் தப்பிப்பான். அடிக்கிற நதியிலலாம் இறங்கினா ஆளு காலி. ஆமாம், ஏன் நீ இப்படி கேட்ட? எங்கடா பிரீத்தி கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறா. நானே எப்படியாச்சும் அவ கூட சேர்ந்து வாழலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஹே, என்னாச்சு? ஆல் ஓகே தானே? தெரிலடா, பார்ப்போம். சரி விடு அருண், நீ பார்க்காத கேர்ள் ஃப்ரெண்டா? இரு, இதே மாதிரி என் ஃபோன்லேயும் விளாண்டுருக்கேன். இதே கேம் என் ஃபோன்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? இரு, நான் கேட்குறேன். ஒருவன் அமைதியாக வென்றான், மற்றொருவன் கோபத்தில் தோற்றான். யாரை நாம் நினைவில் வைப்போம்? இது உலகமே இப்படி தான்டா. தோத்துட்டு கோவப்படுறவனை தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்பானுங்க. நீ என்ன நினைக்கிற? கேட்க ஹார்ஷாக இருந்தாலும் அதாண்டா உண்மை. நமக்கெல்லாம் தோத்தவங்களை பார்த்தா கிரிட்டிசைஸ் பண்ண தாண்டா வரும். இந்த சோப் ப்ராடக்ட் பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு செம்ம ஐடியா வச்சுருக்கேன். அது மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னு வையேன், வேற லெவல் ரீச் கிடைக்கும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பார்க்கலாம். சித்தார்த் நீதான். ஆ, ஒலி வலிமையானதா இல்லை எனில் மௌனமா? அதை நம்ம யார்கிட்ட காமிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. சம்டைம்ஸ் சைலன்ஸுக்கு வேல்யூ அதிகம், எல்லாத்த விடையும் அதிகம். நீ என்ன நினைக்கிற? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் ஒருத்தர் என்ன செம்ம கடுப்பேற்றுறான். கிராண்டாவது நானே ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமான் இருக்கேன். ஹலோ. சொல்லுமா. அதோ கிளம்பிட்டேம்மா, வரேன். ஓகே கைஸ், அம்மா கால் பண்ணிட்டாங்க, ஸோ நான் அப்படியே கிளம்புறேன். சரிடா, இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகே, சரிடா, நானும் கிளம்புறேன்டா. நீயாவது இருந்துட்டு போடா. என்ன நாள் பார்ப்போம். ஓகே, பாய். பாய்டா.
என்ன இவ புதுசாக இப்படி கிளப்புறா? எதுக்கு இப்படி மெசேஜ் பண்ணியிருக்கா? லாஸ்ட் நைட் அப்படி என்ன சொன்ன இவ கிட்ட? இது எப்படி பாசிபிள்? இந்த ஸ்லைட்ஸை நான் எதுவுமே ஆக்சஸ் பண்ணலையே. இந்த ஃபைல்ஸா? இது நான் மார்னிங் 5:30 தான் ஆக்சஸ் பண்ணேன். ஒரே குழப்பமா இருக்கே. என்ன சித்து, பெரிய சம்பவமாக பண்ணியிருக்க போல? சம்பவமா? நேற்று நைட்டு குடிச்சிருந்தியா என்ன? ஆமாம். எப்படியோ ஒரு ஆள் மயசை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சோம். நீ பண்ணிட்ட. மிட் நைட்டில் வேறு மெயில் போட்டிருக்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. நீ எதுக்கும் பார்த்தே இரு. அப்படி என் மைண்டில் இருந்து யார் அனுப்பியிருப்பா? நேற்று நைட்டு டிஸ்கஸ் பண்ண எல்லா ஐடியாஸுமே இன்னைக்கு மார்னிங் என் ஸ்லைட்ஸில் அப்படியே இருக்கு. எப்படின்னே தெரில. எனக்கும் சொல்லி வச்ச மாதிரி என் மெயிலேருந்து ஹெச்ஆருக்கு கம்ப்ளைண்ட் மெயில் போயிருக்கு. பிரீத்தி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. நான் மேரேஜுக்கு பிளான் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல போல. ஆனால் இது எப்படி தான் அவளுக்கு தெரிஞ்சது? இதனால தான்டா நான் யார்ட்டையும் எதுவும் ஷேரே பண்ணுறதில்ல. டேய் உடனே என்ன சந்தேகப்படாதீங்க. நம்மள ஒருத்தர் ஜஸ்ட் யூசிங் அஸ். ஏய், என்னடா என்னைய பார்க்குறீங்க? விக்ரம், என் மண்டியில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. நீயும் எக்மோர் தான், பிரீத்தியும் எக்மோர் தான். சரி, நீ இப்போ என்ன சொல்ல வர? இது கோயின்சிடன்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பிரீத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவளை தெரியாத மாதிரியே நடித்தேன். ஆனால் நீ அவளுக்கு இப்போ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்க. எதுக்குடா இப்படி நடிக்கிறீங்க? டேய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏதாச்சும் கேட்டுற போகிறேன். விக்ரம், இவனுங்க வேற. இங்கே பாரு, உனக்கு பிரீத்தியை தெரியுமா தெரியாதா? இதோ இங்கே பாரு, இதான் உன் பிரீத்தி கிட்ட கடைசியாக பேசின கான்வர்சேஷன். டேய் அருண், போதும்டா. சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சின்ன பசங்களா? போதுமா இல்லை வேற ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? சாரிடா, தெரியாமல் உன்னை பற்றி இல்லை, ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் நான் சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு சித்தார்த் மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லுவேன். அப்புறம் நான் தான் பலியாட ஆகணும். டேய் என்னடா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நாம் நேற்று விளாண்ட 3 rounds ஆஃப் ரிடில்ஸ் ஒரு மெட்டஃபராக கூட இருக்கலாம். நாம் அதை ஒன்றும் ஃபன்னுக்கு விளாடல. நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை தான் விடுகதையாக கேட்டிருக்கோம். ஆமாம், அதையே நம்ம எல்லாம் ஒரே மாதிரி கேட்டிருக்கோம். சம்திங்ஸ் ராங். என்னவா இருக்கும்? இதுக்கு முன்னாடி இந்த ரிடில் கேம் வேற எங்கேயாவது விளையாடுறீங்களாடா? தெரிலையே. என் ஃபோன்லேயும் இதே மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அதுலேயும் இது மாதிரி ரிடில்ஸ் எல்லாம் வரும். சம்டைம்ஸ் நான் டைம் பாஸ்க்காக விளையாடிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆப்பா? ஆமாம், ஏதோ ஏன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலரில் ஐக்கான் இருக்கும். டார்க் யூஐ, ஒயிட் ஃபோன் வித் பிளாக் பேக்ரவுண்ட், 1 riddle a day. அதுவா? அந்த ஆப்புன்னு தான் நினைக்கிறேன். யா, டெய்லியும் அது ரிடில் தரும். சம்டைம்ஸ் நான் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் கூட ரிப்ளையே வராது. இதான் இன்ஸ்டால் டேட் November 6. நானும் November 6 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நானும் November 6 தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை நம்ம இன்னைக்கு நேற்றுன்னு யூஸ் பண்ணல, பல மாசமாக யூஸ் பண்ணுறோம். ஏன் ஒரு ஆப் வெறும் ரிடில்ஸ் மட்டும் அனுப்பணும்?
வேற எதுவுமே இல்லை அதில். லாகின் இல்லை, பேமெண்ட்ஸும் இல்லை. திஸ் இஸ் நாட் நார்மல். சரி, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இரு, நான் பார்க்குறேன். ஜஸ்ட் 3 டவுன்லோட்ஸ். அப்படின்னா அப்படின்னா நம்ம 3 பேர் தான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பை நாம சூஸ் பண்ணல. இந்த ஆப் தான் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கு. மூன்று நிழல்கள் ஒரே ஒளியின் கீழ் வந்தன. ஒவ்வொன்றும் மற்றொன்றை நம்பின. ஆனால் உண்மையில் ஒளி யாருக்கு சொந்தமானது? எனக்கும் சேம் ரிடல் தான் வந்திருக்கு. எனக்கும் அதே தான். நம்ம 3 பேர்த்தையும் இந்த ஆப் சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பேசாமல் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம்டா. அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் என்ன ஆயிரப்போகுது? இதை யார் பண்ணாங்க, நம்மளை ஏன் இன்ஸ்டால் பண்ண வச்சாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ போலீஸை தான் பார்க்கணும். இல்லை வேணாம், முதல்ல என்னென்ன பர்மிஷன் யூஸ் பண்ணதுன்னு பார்ப்போம். சரி. கேமரா, மைக்ரோஃபோன், கான்டாக்ட்ஸ் எல்லாமே. லொகேஷன் ஆல்வேஸ் ஆன். ஸ்டோரேஜ் ஆக்சஸ், ஏகப்பட்ட லாக் ஃபைல்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. இட்ஸ் பீன் ஆல்வேஸ் ரெக்கார்டிங். முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணு. ஓகே டன், அவ்வளோதான். அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். வெயிட், நோ. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? கொஞ்சம் இரு. எதுக்கடா அதெல்லாம்? இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆகுது. டேய், அப்படி சொல்ல வரலடா. ஐ எம் டன்ரா. என்னால் இதுக்கு மேலே கன்ஃபியூஸ் ஆக முடியாது. இதெல்லாம் செம கிரிட்டிக்கலான மேட்டர். சரி, ஓகே. இதுக்கு மேலே இது ஆராய வேணாம். ம் ஓகே. அன்இன்ஸ்டால்டு. டன். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, ஹலோ. சொல்லுமா. டேய் விக்ரமே, கையில காசு கேட்டதுனடா, என்னடா ஆச்சு? யார்கிட்டயும் வாங்கி தரேன்னு சொன்னியே. அம்மா, நான் திரும்ப கூப்பிட்றேம்மா, பிஸியாக இருக்கேன். டேய் டேய். என்னடா, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டியா? வெயிட், நம்ம லாக் ஃபைல்ஸையும் பார்த்தோம்ல, அதையும் டெலீட் பண்ணுங்க. கரெக்ட், குட் ஐடியா. நானும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, ஆல் கிளியர். விக்ரம், டெலீட் பண்ணிட்டியா? டே விக்ரம். டன். எப்பா சாமி, எப்படியோ முடிஞ்சதுடா. ஏதோ ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. யா, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்டா. போதும். சரி, நாளைக்கு எல்லாம் ஒழுங்காக வேலைக்கு போகிற வழியே பார்ப்போம். பிரீத்தியை பற்றி ரொம்ப யோசிக்காம போய் நாளைக்கு வேலையை பாரு. சரிடா சரிடா. விடுகதையெல்லாம் எதுவுமே இல்லாமல். எதுக்கு இப்படி மெசேஜ் பண்ணியிருக்கா? ஒன்றும் புரியலையே. சித், ஆ, இந்த சோப் ப்ராடக்ட் பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அதுக்கு நான் விக்ரமை லீடாக போடலான்னு இருக்கேன். வாட்ஸ் யூ ஆன் திஸ்? எது விக்ரமா? பட் சார், அது நான் லீட் பண்ண வேண்டியது. பட் நானும் 2 to 3 மந்த்ஸாக விக்ரமோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் விக்ரமை லீடாக போடலான்னு இருக்கேன். பட் சார், ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சாரி சித், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் இது மேனேஜ்மெண்ட் டிசிஷன். வாட் கேன் ஐ டூ?
ம் சொல்லு. சித், பிரீத்தி எனக்கு மெசேஜ் பண்ணாடா, திரும்ப எனக்கு காண்டாக்டே பண்ணாதன்னு சொல்கிறாடா. அப்படியா? இங்கே எனக்கு கிடைக்க வேண்டிய லீட் பொசிஷன் விக்ரம்க்கு போயிருக்கு. ஏன்னு எனக்கு தெரிலடா, கொஞ்ச நாளாக வேற ஏதோ லூப்பில் போயிட்டு வர மாதிரியே இருக்குது. ஆமாம்ல, எனக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம அந்த ரெடில் கேமை டீல் பண்ணிட்டோம்ல. நானும் நீயும் சேர்ந்து தான் அன்இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் எப்போ அப்படிலாம் நடக்குது? நாம் 2 பேரும் பண்ணிட்டோம். அப்போ விக்ரம் இந்த ஆப் முதல்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே எனக்குள்ள சின்னதாக ஒரு ஆர்வம் பிறந்துச்சு. இதை யூஸ் பண்ண எனக்கு தெரியாத சில விஷயத்தையெல்லாம் அந்த ஆப் கொடுத்துட்டே இருந்தது. இது ஒரு வகையில் தப்பாக இருந்தாலும் இல்லை தப்பாக தெரிஞ்சாலும் என் ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்க்கும்போது நான் சம்பாதிக்கிற காசு எதுவுமே சுத்தமாக பத்தாதுன்னு தோணுச்சு. இந்த ஹையர் லெவல் பொசிஷனுக்கு போகணும்னா இன்னும் பல வருஷம் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த ஆப்பை எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். சில நேரத்தில் நல்லவனாக வாழணும்னா நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் கெட்டவனாகவும் இருக்க கற்றுக்கணும். இல்லைன்னா ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க.